ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இம்ரானா கிச்சனில் இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற வெல்லத்தை பொறுத்து கொழுக்கட்டையோட கலர் மாறும். அதாவது வெல்லம் வந்து ஒயிட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கொழுக்கட்டை வரும். டார்க்காக எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவு தான் கொழுக்கட்டை கிடைக்கும் கலர். நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே ஒயிட்டாக இருக்குது. 3/4 டம்ளர் அளவு வெல்லம், 1 டம்ளர் அளவு வறுத்த அரிசி மாவு. வறுக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வடை சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாவு கணக்குக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தில் நான் 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெல்லத்தை அடுப்பில் வச்சு கரைச்சிக்கலாம். இது ரொம்ப பாகுபாதம் வரணும்னு இல்லை, ஜஸ்ட்டு கரைய விடுறோம். அதுக்கடுத்து இன்னொரு அடுப்பில் வடை சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனஸ்ஸாக வறுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, லைட்டாக, அதாவது ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்னு வறுக்கணும் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் தேங்காயும் எள்ளும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து வெல்லம் நமக்கு இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை அப்படியே அந்த வடை சட்டியில் ஒரு வடி வச்சு வடிகட்டிக்கலாம். வெள்ளை தண்ணியில் ஏதாவது டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வடியில் வடித்து அப்படி டைரெக்டாகவே வடை சட்டியில் வடித்து விட்டுருவோம். வடித்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை பாகு, அதாவது பாகு பதம் இல்லை, வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அல்லது அரிசி மாவை அப்படியே கொட்டி சிம்மில் வச்சு நல்லா கட்டி விழுகாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆற வைக்கணும். இது பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து மாவு பக்குவம் கரெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி உருட்டி பார்த்து நல்லா ஒட்டாமல் இருக்க இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா இப்போ ஆறிடுச்சு. ஒன்று சேர எல்லா மாவையுமே ஆற விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டோம்னா கைக்கு சூடு தெரியாது. அதனால ஆற விட்டு ஒன்று சேர பிசைஞ்சிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்குவோம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் நம்ம 4 விரலும் அப்படியே பதிகிற அளவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டையோட அச்சு அப்படியே வந்துடும். இது அப்படியே எல்லா மாவையுமே கொழுக்கட்டையாக பிடிச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி நான் ஒரு தட்டுக்களவு பிடி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுட்டு இந்த சைடு இம்ரானா பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா கத்தியில் மாவு ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது கொஞ்சம் மாவு மாதிரி, அதாவது ஒட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு சைனிங்காக சூப்பரான நம்மளோட இனிப்பு பூடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு சைனிங், அந்த ஒரு இனிப்போட சைனிங் வந்து நெய்யும் கலந்துருக்கமா, நல்ல டேஸ்ட்டும் நல்ல எள்ளும் இடையில வந்து க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.